வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது info-tonic. மம்மர் அறுக்கும் மருந்துங்கிற செக்மெண்ட்டில் மெமரி டைப்ஸை பற்றி பார்க்கலாம். ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் 2 பார்ட்டாக பிரிச்சுக்கணும். ஒன்று ரீடிங், இன்னொன்று ரிவிஷன். ரீடிங் எப்படி இருக்கணும்னு ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தோம். அதாவது உங்கள் மோட் ஆஃப் மெமரி என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா படிக்கிறதுக்கு நீங்கள் எடுத்துக்கிற நேரம் குறையும்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் ரிவிஷன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம படிக்கிறது எல்லாமே எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னா அது ஷார்ட் டேர்ம் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். ஷார்ட் டேர்ம் மெமரினா அது ஒரு லிமிட்டெட் ஸ்டோரேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அடுத்தடுத்து நீங்கள் புதுசாக டேட்டாஸை உள்ளே போடும்போது பழைய டேட்டாஸ் அழிஞ்சிரும். கொஞ்ச நாளைக்கு தான் நீங்கள் படித்து வச்சுருக்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த ஷார்ட் டேர்ம் மெமரியில் இருக்கும். இதில் எவ்ரிடே நம்ம பண்ணக்கூடிய எல்லா டாஸ்க்ஸும் அங்கே தான் போய் ஸ்டோர் ஆகும். அங்கே இருந்து ஏதாவது ஒரு ஸ்பார்க் நடந்து அதுக்கப்புறமா அந்த டேட்டாஸ் ஷார்ட் டேர்ம் மெமரியில் இருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு ஷிஃப்ட் ஆகும். ஷார்ட் டேர்ம் மெமரியில் ஒவ்வொரு டேட்டாஸையும் ஒவ்வொரு அந்த பிரெயின் நியூரான் செல் இருக்கு இல்லையா, அந்த நியூரான் வச்சுருக்கும். அதில் இருந்து அடுத்தடுத்த நியூரானுக்கு அந்த விஷயம் போகணும் அப்படின்னா அந்த செல் நியூரானோட அந்த டெய்ல் இணையணும். அப்படி இணைஞ்சு தான் இந்த ஷார்ட் டேர்ம் மெமரியில் இருக்கிற ஒரு டேட்டா லாங் டேர்ம் மெமரிக்கு போகும். இப்படி இந்த மாதிரி எப்படி நடக்கும் அப்படின்னா, எப்பெல்லாம் நமக்கு நடக்கும் அப்படின்னா நம்மளோட சென்சரி நர்வ்ஸ் ஸ்டிமுலேட் ஆகும்போது அந்த மாதிரி நடக்கும். ஸோ நீங்கள் நல்லா சென்சரி நர்வ்ஸை ஸ்டிமுலேட் ஆகுற மாதிரி ரிவிஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போது உங்களோட ஒவ்வொரு லெசனோட ரிவிஷனும் இல்லை ஒவ்வொரு கொஷினுக்கான ரிவிஷனும் நீங்கள் எடுத்துக்கும்போது உங்களோட சென்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி நீங்கள் ரிவிஷன் அந்த மெத்தடில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்பார்க் நடக்கும். அந்த நியூரான் ஒன்றோட ஒன்று நிறைய கனெக்ட் ஆகும். அப்படி கனெக்ட் ஆக தான் அந்த விஷயம் லாங் டேர்ம் மெமரிக்கு போகும். ஸோ ஒரு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நோ ஸ்பார்க் நோ மார்க். ஏன்னா நீங்கள் லாங் டேர்ம் மெமரியில் எவ்வளவு விஷயத்தை கொண்டு போய் வைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் நீங்கள் உட்காந்துருக்கும்போது உங்கள் நினைவுக்கு வரும். ஷார்ட் டேர்ம் மெமரியில் இருக்கிறதெல்லாம் சும்மா கொஞ்ச நாளில் அடுத்தடுத்த லெசன் நீங்கள் படிக்கும்போது பழசு மறந்துடும். ரிவிஷன்கிறது சென்சரி நர்வ்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரியான ஒரு வேலை அப்படிங்கிறது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொதுவாக 5 சென்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் சயின்டிஃபிக்காக பார்த்தா இப்போது கண்டுபிடிச்சிருக்கிற இது 7 சென்ஸ் இருக்குது ஒரு ஹியூமனுக்கு. இப்போ இந்த 7 சென்ஸில் நம்ம எல்லா சென்ஸையும் ஸ்டடீஸுக்கு நம்ம பயன்படுத்த முடியாது. சிலது பயன்படுத்துறது இல்லை. அதில் 3 சென்ஸை பற்றி நம்ம பார்ட் 1ல் பார்த்துருந்தோம். விஷுவல், ஆடிட்டரி, கினஸ்தட்டிக் அப்படின்ட்டு. ஒரு சென்ஸை பற்றி நல்ல விளக்கமாக இதில் பார்க்கலாம். அதாவது டாக்டைல் சென்ஸ். இந்த டாக்டைல் சென்ஸ் அப்படின்னா என்னென்னா இது ஒரு டச் பண்ணுறது, அதுதான் டாக்டைல் சென்ஸ். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த டாக்டைல் சென்ஸை ஸ்டடீஸுக்கு யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் முன்ன காலத்துலலாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த டாக்டைல் சென்ஸ் மூலமாக தான் ஒரு லெட்டர் இன்ட்ரொடக்ஷனே ஒரு குழந்தைக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. அதாவது எப்போன்னா அந்த திண்ணை பள்ளிகள் அந்த மாதிரியெல்லாம் இருந்த காலகட்டங்களில் முன்ன இந்த பென்சில், பேப்பர் அதெல்லாம் இல்லாத அந்த காலகட்டங்களில் ஒரு குழந்தைக்கு சொல்லித்தரது அப்படிங்கிறதே இந்த மணல் இல்லைன்னா மண் அந்த மாதிரி போட்டு அதில் எழுதுறதுக்கு பழக்குவாங்க. அதனால் என்னென்னா இந்த மண்ணில் அந்த குழந்தை முத கை வச்சு எழுதும்போது இந்த சவுண்டு உடைய லெட்டர் இதுதான், அதனோட ஷேப் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத சீக்கிரமாகவே புரிஞ்சுக்கும்.
ஏன்னா அந்த டச் பண்ணி அந்த மணலில் அது எழுதும்போது அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக பிரெயினுக்குள்ளே உள்ளே போயிடும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இப்போது உங்கள் காலில் வந்து ஏதாச்சும் ஒரு பூச்சி ஏறுது அப்படின்னா உங்களோட அந்த சென்சரி நர்வ்ஸ் அது வந்து என்ன பண்ணும், சிக்னல் வந்து பிரெயினுக்கு அனுப்பும். காலில் வந்து கூசுற மாதிரி என்னமோ குறுன்னு இருக்கிற மாதிரியான இருக்குது அப்படிங்கிறது அந்த சிக்னல் வந்து பிரெயினுக்கு கிடைக்கும். பிரெயின் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அது என்ன பண்ணும், அந்த எந்த பார்ட்டு அந்த பார்ட்டுக்கு வந்து ஒரு ஒர்க்கு கொடுக்கும், உதறி விட்டுறணும் அப்படின்ட்டு. இது எல்லாமே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கும். ஸோ டாக்டைல் சென்ஸில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் உள்ளே கொடுக்கறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிரெயினுக்கு போய் ரீச் ஆகும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும் ஈஸியாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஒரு எல்கேஜி கொண்டு போய் நம்ம சேர்க்கும் போதே பென்சில், பேப்பர், நோட் புக் அதில் வந்து எழுத பழக்கிறோம். அப்போ டைரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், கினஸ்தட்டிக் மெமரிக்கு வந்து ஒர்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். அது மூலமாக லெட்டர்ஸ் வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணுறோம். இந்த டாக்டைல் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பயன்படுத்துறது இல்லை. ஆனால் இந்த சென்ஸும் ரொம்ப முக்கியம். இது மூலமாகவும் நம்ம வந்து பிரெயினுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்கணும். அதனால நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, ரிவிஷனில் வந்து இந்த டாக்டைல் மோடில் நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்கலாம். அதாவது நீங்கள் ஆல்ரெடி படித்து வச்சிருக்கிற ஒரு கொஷின் ஆகட்டும், இல்லை ஃபார்முலா, எது ஒன்று இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் இயர்ஸ், ஆட்டம், மாலிகுல் நம்பர்ஸ், இந்த மாதிரி முக்கியமான இதெல்லாம் நீங்கள் வந்து சீக்கிரம் மறந்துடவே கூடாது, ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினைக்கிற அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து படிக்கிறது மட்டும் இல்லாமல் எழுதி பார்க்கறது மட்டும் இல்லாமல் இந்த டாக்டைல் சென்ஸ் மூலமாக ஒரு ரிவிஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய வந்து அந்த நியூரான் வந்து ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகும். ஸோ லாங் டேர்ம் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும். விஷுவல் சென்ஸ் தான் அதாவது விஷுவல் கார்டெக்ஸ் தான் மூளையில் வந்து அதிகமாக வேலை செய்யும். இந்த விஷுவல் சென்ஸ் வந்து நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மற்ற சென்ஸ் எல்லாத்தையும் வந்து 100% வேலை செய்ய விடாது. அதனால் நீங்கள் வந்து டாக்டைல் சென்ஸ் மூலமாக ஒரு ரிவிஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விஷனை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போது விஷன் வந்து நிறைய விஷயங்களை நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு விஷயம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது நீங்கள் காஃபி குடிப்பீங்க இல்லையா, அப்போ காஃபி குடிக்கும்போது நீங்கள் கண்ணை திறந்துக்கிட்டு அந்த காஃபியை மோந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஸ்மெல் இருக்காது. இப்போ ஸ்மெல்லு மூலமாக வர்றதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்ஃபேக்டரி சென்ஸ். இந்த ஸ்மெல் பண்ணுற அந்த இது வந்து 100% நமக்கு இருக்குதா கண்ணை திறந்துட்டு பண்ணும்போது அப்படின்னா இருக்காது. இதே கண்ணை மூடிக்கிட்டு அந்த காஃபியை ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மெல் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ விஷனை க்ளோஸ் பண்ணும்போது மற்ற சென்ஸ் எல்லாம் நல்லா ஆக்டிவாக வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த டாக்டைல் சென்ஸில் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விஷனை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு, அதாவது கண்களை மூடிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை எழுதி பார்க்கணும். அப்போது கண்களை மூடிட்டு நம்ம எழுதும்போது எழுதுகிற அந்த சர்ஃபேஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது நல்ல ஒரு அந்த டெடிபேர் மாதிரி இருக்கிறது, சாஃப்டான பில்லோ, இல்லைன்னா வெல்வெட் கிளாத், இந்த மாதிரி சாஃப்டான ஒரு இதை வச்சு எழுதலாம். ஏன்னா இப்போ வந்து நமக்கு மண் அதெல்லாம் போட்டு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போதெல்லாம் எழுத முடியாது. ஸோ இந்த மாதிரி அந்த சர்ஃபேஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக, அதாவது நம்ம விரல் வச்சா கூசுகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற இதில் வந்து நீங்கள் எழுதி பார்க்கலாம் ஒன்று. அடுத்தது வந்து ரொம்ப சொரசொரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல நீங்கள் எழுதி பார்க்கலாம். ஸோ இந்த 2 இதுலேயும் நீங்கள் பண்ணும்போது அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பிரெயினுக்கு ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். நான் லாங் டேர்ம் மெமரிக்கு வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் ஈஸியாக கொடுப்பீங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு நீங்கள் படிக்கிற அந்த விஷயம் வந்து மறக்காமல் இருக்கும். எல்லா சென்ஸுமே எல்லாருக்குமே வந்து வேலை செய்யும். ஆனால் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 1-2 வந்து நல்லா அதிகமாக இருக்கும். ஸோ எந்த சென்ஸ் வந்து நல்லா அதிகமாக வேலை செய்தோ அது மூலமாக ஃபஸ்ட்டு ரீடிங் அப்படிங்கிறத முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ரிவிஷன் அப்படின்னு வர்றது வந்து எல்லா சென்ஸ் மூலமாகவும் ரிவிஷன் வந்து நம்ம எடுத்துக்கணும். குறைஞ்சது இந்த 4 சென்ஸ்லேயுமே நம்ம ரிவிஷன் எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து உள்ளே கொடுக்க முடியும்.
அப்போ ரிவிஷன் அப்படிங்கிறது வந்து சென்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா எப்போல்லாம் வந்து நமக்கு என்னெல்லாம் பண்ணும்போது அந்த சென்ஸு ஸ்டிமுலேட் ஆகும் அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து ரொம்ப பிடிச்சி ரசித்து ஒரு விஷயத்தை செய்யும்போது நமக்கு அது சென்ஸு ஸ்டிமுலேட் ஆகும். இல்லைன்னா நம்ம ரொம்ப ஃபன்னாக என்ஜாய் பண்ணுவோம், இல்லை ஏதாச்சும் பேசுகிறதுலே காமெடி பண்ணிவிட்டு அந்த மாதிரி படிக்கும்போது நமக்கு அந்த சென்ஸு ஸ்டிமுலேட் ஆகும். இல்லைன்னா ரொம்ப ரசிப்போம். இப்போ ஒரு ட்ராயிங்கெல்லாம் எடுத்திங்கன்னா நீங்கள் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து நீங்களே அதை பார்த்து ரொம்ப ரசிப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி ரசிக்கிற மாதிரி இருக்கணும், இல்லைன்னா ஃபன்னாக இருக்கணும். அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா, அதாவது ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த டாக்டைல்லாம் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு விரல் வச்சு எழுதும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஃபீலிங் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது தான் அந்த சென்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ எந்த அளவுக்கு சென்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நியூரான் ஒன்னோட ஒன்று நிறைய ஜாயிண்ட் ஆகும். இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்ட டானிக் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டானிக் எடுத்துக்கணுமா? SV info-tonic சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டானிக் எடுத்துக்க ரெடியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.